இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டூத் பேத்தாலஜி பற்றி பார்த்துடலாம். சரி, நம்ம டூத்தில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும்? பல்லு வலி வரும். பல்லு வலி இருக்குது, பல் வலி. சரிங்களா? இது டிசிஎம்மில் என்ன ப்ராப்ளம்லாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்டொமக் ஆர்கனில் ஹீட் இருக்கலாம், அல்லது டேம்ப் ஹீட் இருக்கலாம். டேம்ப் ஹீட்னா என்னென்னா, ஈரப்பதம், அதாவது வந்து பாடி ஃப்ளூயிட்ஸு ஒரு கட்டியாக தேக்கம் ஆயிடுச்சு. அது கட்டியாக தேக்கம் இல்லாமல் அது ஹீட்டாக வேறு இருக்குது. அப்போ ஹீட்டாக இருக்கும்போது என்ன பண்ணும், ஹீட் சிம்டம்ஸை ப்ளஸ் இந்த டேம்ப்னஸ் சிம்டம்ஸை சேர்த்து காமிக்கும். அப்போ ஸ்டொமக் ஆர்கனில் ஹீட் ஆர் டேம்ப் ஹீட் அப்படின்ற ப்ராப்ளம் இருந்தால் இந்த பல்வலி வரலான்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டொமக்லேயும் ஸ்ப்ளீன்லேயும் இன்டிஃபிஷியன்சி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன நம்ம ஆரம்பத்தில் என்ன படித்தோம்? பிளட்டு அண்டு பாடி ஃப்ளூயிட்ஸும் படித்தோம். அப்போ பிளட்டும் பாடி ஃப்ளூயிட்ஸும் அந்த ஸ்டொமக்குக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்க முடியாதனால அந்த இடத்துல ஏதோ ஒரு தேவை குறைபாடு ஏற்பட்டு பல்வலி, அதாவது பல்லுக்கு போய் சேர வேண்டிய நியூட்ரிஷன் போய் சேராமல் அங்கே ஒரு கேப் உருவாகி சீ போய் சேராமல் பல்வலியை உருவாக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆர்கனில் ஹீட்டு அல்லது டேம் ஹீட்டு இருந்தால் பல்வலி வரலான்னு சொல்லிட்டு டிசிஎம்மில் சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இதில் டூத் கேவிட்டிஸ்னால் சொத்தை பல், டூத் அபகஸ்னால் சொத்த பல்லில் சீழ் வடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது அடுத்தது பார்க்கலாம். டூத் கேவிட்டிஸ் அப்படின்னா ஏன் பல்லு சொத்தையாவது? ஏன்னா ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் சேர்ந்து தான், எர்த் எலிமெண்ட் தான் பல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்குது. கிட்னி பல்லுக்கு ரெஸ்பான்சிபிள், கிட்னி பல்லு உருவாகிறதுக்கு ரெஸ்பான்சிபிள். பட் டெய்லி அதுக்கு சாப்பாடு கொடுக்குறது யார்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். அந்த சாப்பாடை எப்படி உள்ளே போகுது? ஸ்டொமக்கு வந்து அதை வாங்கி அரைச்சி அதை ஸ்ப்ளீன் உறிஞ்சி லங்ஸ் வழியாக ஹார்ட்டுக்கு அனுப்பிச்சு ஹார்ட்லேருந்து பம்பாகி போகுது. அப்போ ஸ்டொமக் ஆர்கன்லேயே ஹீட்டோ இல்லை டேம் ஹீட்டோ வந்துடுச்சுன்னா, ஏதோ உள்ள கழிவு தேக்கம் ஆயிடுச்சு, அதுவும் ஹீட்டாக இருக்குது அந்த கழிவுனா, அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சொத்தைப்பல் வரலாம். ஏன்னா அதோட தாக்கம் என்ன பண்ணும், ஸ்டொமக் மெரிடியன்லேருந்து ஸ்டொமக் ஆர்கன்லேருந்து மெரிடியன் வெளியே போகுது. அப்போ ஸ்டொமக் ஆர்கன்லேருந்து மெரிடியன் உள் வழியாக வந்து தான் வெளியே போகும். அப்போ ஆர்கனில் இருக்க கழிவு மேபி கொஞ்சம் கழிவோ இல்லை ஹீட்டோ, ஆர்கனில் இருக்க ஹீட்டோ அந்த மெரிடியன் வழியாக பாஸ் ஆகி பல்லுக்கு போகலாம். பல்லுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து அந்த ஹீட் சிம்டம்ஸ்னால பல்லு வந்து பார்த்திங்கன்னா சொத்தப்பல்லாது. இது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஹீட் என்ன பண்ணும், போகும்போது உணவு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறதுனால அங்கே போய் பல்லில் ஒரு அரிப்பு ஏற்பட்டு, ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அசிடிக் சாப்பாடாக இருக்கும், கார சாப்பாடாக இருக்கும். இல்லை அசிடிக்னா எப்படி சொல்கிறது, காரமான சாப்பாடு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் தன்மை, அரிக்கும் தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மை இருந்ததுன்னா பல்லு எனாமலும் அரிக்க ஆரம்பிச்சிடும். மேலேயும் ப்ராப்ளம், கீழே இந்த பல்லுக்குள்ளேருந்து வர நியூட்ரிஷன் வரணும்னா அப்போ பல்லு வந்து வீக் ஆகி ஓட்டையாக ஆரம்பிச்சிடும். அதுதான் பல் சொத்தைன்னு சொல்கிறோம். சரி, இது மட்டும் இல்லாமல் ஸ்டொமக்கில் இன்டிஃபிஷியன்சி யாங் டிஃபிஷியன்சி இருந்தாலும் அதே பிரச்சனை தான் வரும். பல்லு வலி மட்டும், பல்லு வலி எப்படி வரும்? பல் எனாமலில் மேலே இருக்க கோட்டிங் எனாமலில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தான் பல் வலி வரும். கூச்சமோ பல் வலியோ கடிக்கும்போது வலிக்கிறதோ அதை ஒன்று. இது மறுபடியும் என்ன பண்ணும், ப்ராப்பரான உணவு போல் இல்லை, உணவு போகிற மெரிடியனில் ஏதோ ஒரு கழிவு, அது ஹீட்டாக இருக்கலாம், டேம் ஹீட்டாக இருக்கலாம், விண்டாக இருக்கலாம், என்ன ஒன்று பாக்டீரியா இருக்கலாம், வேரியஸ் இருக்கலாம், ஏதோ ஒன்று மெரிடியனில் பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அது ஒரு காரணம். அதுமாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு டேம். அப்போ நான் இது ஏன் வந்து ஸ்டொமக் லார்ஜ் இன்டெஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், மேல் வரிசை பல்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் மெரிடியன் கண்காணிக்குது, பராமரிக்குது. கீழ் வரிசை பல்களை வந்து பார்த்தோன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் பராமரிக்குதுன்னு சொன்னேன். அப்போ அந்த ஆர்கனில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த மெரிடியன் வழியாக போய் பல்களில் தெரியுது அப்படின்றத இங்கே புரிஞ்சுக்கணும். அடுத்தது கிட்னி இன்டிஃபிஷியன்சி. சரி, இப்போ இது உணவு போகிறதுல பிரச்சனை இருக்குது. உணவு மெரிடியன் வழியாக போகும்போது ஏதோ ஹீட்டோ ஏதோ கழிவு எடுத்துகிட்டு போய் பல்ல தாக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பல்லு யாராக இருக்கலாம், கிட்னிலே இன்டிஃபிஷியன்சி இருக்கோ, கிட்னிலே பாடி ஃப்ளூஸ், பல்லு வந்து பல்லுக்குள்ளே இருக்க செல்களும் 120 நாள் தான். அந்த செல்லு வளர சாவ வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி இருக்கும். ஸோ பல் வளர்கிறதுக்கு ஒரிஜினல் சீ தேவைப்படுதா? அதில் இருக்க செல்கள் வந்து ஒரிஜினல் ஸ்டெம் செல்ஸ் முன்னாடி எடுத்துருப்பேன். ஸ்டெம் செல்ஸ் மூலமாக மற்ற செல்கள்லாம் ஒரிஜினல் சீயை வாங்கிட்டு இப்படி தான் வாழணுன்னு இருக்கு. இப்போ கிட்னிலே ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் தானே ஆகும். கிட்னியில் பிளட்டு பாடி ஃப்ளூயிட்ஸும் டிஃபிஷியன்சி ஆகிடுச்சு. கிட்னியோட மேஜர் என்ன? ஒரிஜினல் சீயை ப்ரொடியூஸ் பண்ணுறது, டிஎன்ஏ பாஸ் பண்ணுறது. டிஎன்ஏல என்ன இருக்கும்? ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ப்ளூ பிரிண்டில் என்ன இருக்கும்? எப்படி வாழணும், எப்படி எதுக்கு வாழணும், எவ்வளோ நாள் வாழணுன்றத ப்ளூ பிரிண்டில் தான் இருக்கும். அப்போ கிட்னிலேருந்து போக வேண்டிய ப்ளூ பிரிண்ட் எனர்ஜி ஒரிஜினல் சீ போகலன்னா அப்போ அந்த பல் என்ன ஆகும்?
வளர்ச்சி நின்று பல்லு உடைய ஆரம்பிச்சிடும். ஒரிஜினல் சீப்போ வீக்காகி உடைய ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டூத் கேவிட்டிஸ் சொத்தைன்னு சொல்கிறோம். சரி, இது ஒன்று. பல்லு திடீர்னு லொடலொடன்னு ஆயிடுதுப்பா, வேறே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா கிட்னிலையும் ஸ்ப்ளீன்லேயும் ரெண்டுமே உணவு கொடுக்கறதுலையும் பிரச்சனை ஆயிடுச்சு. பிளட்டு பாடி ஃப்ளூயிட்ஸ் இல்லை, ஸ்ப்ளீனில், அதாவது ஸ்ப்ளீன் தான் உணவு கொடுக்குது பல்லுக்கு. அந்த கிட்னியே அந்த பல்லையே வந்து இப்படி தான் வாழணும்னு சொல்கிற ஸ்ட்ரக்சராக நிற்கிறதுக்கும் ஸ்ட்ரக்சராக சப்போர்ட் பண்ணுற கிட்னிக்கும் இன்டிஃபிஷியன்சி ஆயிடுச்சுன்னா பல்லு லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நிறைய பேருக்கு பல்லு லூஸ் ஆகி கொட்ட ஆரம்பிச்சிடுது 60 வயசில். அதுக்கு இதாக காரணம் ஸ்ப்ளீன்லேயும் கிட்னிலையும் இன்டிஃபிஷியன்சி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இது வந்து பல்லு ஏற்படுற ப்ராப்ளம். பல்லு இல்லாமல் ஈறுகளில் ஏற்படும். அந்த இறுக்கி பிடிக்கிற பல்லை இறுக்கி பிடிக்குது இல்லையா, அந்த ஈறுகளில் ஏற்படுற ப்ராப்ளத்துக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். சாரி, ஒரு நிமிஷம். சரி, பல்ல வந்து ரத்தம் வருது, அதாவது ரத்த கசிவு, ஈறுகளில் ரத்த கசிவு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? ஸ்டொமக்கில் ஹீட்டு, டேம் ஹீட்டாக இருக்கலாம். அதே பிரச்சனை தான். பல்லையும் இதையும் பாதுகாக்கிறது, ஈறுகளை பாதுகாக்கிறது ஸ்டொமக்கு தான். ஸ்டொமக் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், கிட்னி தான். கிட்னி வந்து பல்ல பாதுகாது, மற்றதெல்லாம் ஸ்டொமக். இப்போ பல் ஈறுகளில் ரத்தம் வருதுன்னா அது ஸ்டொமக்கோ ஸ்ப்ளீன்லேயும் இன்டிஃபிஷியன்சி இருந்திருக்கலாம், இல்லை கிட்னியில் இன்டிஃபிஷியன்சி இருந்திருக்கலாம். சரி, இப்போ இது வந்து திடீர்னு ரத்தம் வந்து அப்புறம் நார்மலாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது ப்ளீடிங் கம் சொல்லுவோம். அந்த இடமே வீங்கி போச்சு சார், செவந்து போயிருக்கு பல்லு ஈரெல்லாம் அப்படின்னா அதுக்கு காரணம் ஸ்டொமக்கில் ஹீட் அண்ட் டேம்ப் ஹீட் காரணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கில் இன்டிஃபிஷியன்சி, விண்ட் ஹீட்டு, ஏதோ ஒரு பாக்டீரியோ இல்லை ஃபங்கையோ உள்ளே போய் காற்று மூலம் போய் ஹீட்டாக மாதிரி அந்த பல்லவையோ ஈரியோ அட்டாக் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ப்ராப்பராக நியூட்ரிஷன் கிடைக்காம அங்கே இருக்க ஏற்கனவே இருக்க பாடி ஃப்ளூயிட்ஸு அழுகி போய் அது சீழாக வெளியேறுதுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, டிசைடிங் கம்ஸ் இப்படின்னு என்னென்னா, இந்த ஈறுகள் இருக்கு இல்லையா, இந்த ஈறுகள் பக்காவாக வந்து பல்ல பிடிக்கலாம் அர்த்தம். அந்த இடத்த பாருங்கள், ஈறுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பாருங்கள், பல்ல இறுக்கி பிடிக்கிற ஈறுகள் இருக்கு இல்லையா, இதில் ஏதோ பிரச்சனை, அந்த ஈறுகள் ஒதுங்குது பாருங்கள். அப்போ ஈறுகள் வந்து சரியாக வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அதுலேயும் ஸ்டொமக் ஹீட்டு இல்லை இன்டிஃபிஷியன்ஸ், ஸ்ப்ளீன் டிஃபிஷியன்சி தான். சரிங்களா? ஸ்ட்ரக்சர், இங்கே 2 விஷயம் நல்லா பார்த்தீங்களா? உணவு கொடுக்குறவர் இவர், அந்த ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இருக்குன்னு மெயின்டைன் பண்ணுறவர் இவர் 2 பேருக்கு தான் மாறி மாறி ப்ராப்ளம் வருது. இந்த ஸ்ப்ளீனோட இன்னொரு ஆர்கன் வந்து யங் ஆர்கன் வந்து ஸ்டொமக்கு. சரிங்களா? அப்போ எர்த் எலமெண்ட்டும் வாட்டர் எலமெண்ட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக பல்ல பாதுகாக்குதுன்றதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, சரி, இப்போ நான் என்ன பண்ணேன், இவ்வளோ பேட்டர்ன் நம்மளால் போட முடியாது. நம்ம வந்து ஒவ்வொரு தடவை இது ஹீட்டா, டேம் ஹீட்டா, இல்லை ஸ்ப்ளீன்லையா, ஸ்டொமக்லையான்றது பதிலாக நான் என்ன பண்ணேன், ஸ்டொமக்கு ஸ்ப்ளீனி கன்சல்ட் பண்ணி ஒரே பேட்டர்னாக ஃபார்ம் பண்ணிட்டேன். மெர்ச் பண்ணி ஒரே பேட்டர்னாக ஸ்டொமக் பேட்டர்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை கிட்னியில் கிட்னி ப்ராப்ளம் வரவங்க கிட்னி பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு பேட்டர்ன், அதாவது ப்ரோட்டோக்கால், அதாவது பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்குமுலேட் பண்ணி இந்த ஸ்டொமக் ப்ராப்ளத்துக்கு ஒரே பேட்டர்ன் போட்டால் போதுன்ற மாதிரி கொண்டு வந்தாச்சு. கிட்னியில் ப்ராப்ளம் வரவங்களுக்கு ஒரே பேட்டர்ன் போட்டால் போதும்னு கொண்டு வந்தாச்சு. லார்ஜ் இன்டெஸ்டைனில் ப்ராப்ளம் வரவங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் பேட்டர்ன், அதை கன்சால்டேட் பண்ணி சிங்கிள் பேட்டர்னாக மாற்றியாச்சு. இதை மாற்றி போட்டு பார்த்து ரிசல்ட் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொடுக்கலாம் அப்படின்றது. ஏன்னா இவ்வளோ திருத்தி ஞாபகம் வச்சு, டேம் ஹீட்டுனா ஒரு பேட்டர்னு, இன்டிஃபிஷியன்சினா ஸ்டொமக் இன்டிஃபிஷியன்சினா ஒரு பேட்டர்னு, ஸ்ப்ளீன் இன்டிஃபிஷியனா பேட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து போகிறதுக்குள்ள ஒரே பேட்டர்னாக போட்டுச்சு. இப்போ பேஷண்ட் வராரு சார், பேஷண்ட் வந்தோடனே அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும், அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு அவர்கிட்ட ஓரலாக கேட்கணும். பல்லு வலி சொல்லுவார், அது இல்லாமல் உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கணும். அப்போ உடம்புல இருக்க சிம்டம்ஸையும் பல் பிரச்சனையும் சேர்த்து வச்சு நம்ம பேட்டர்ன் பண்ணணும். இந்த உடம்புல இருக்க சிம்டம்ஸை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வர்றவர் ஒன்று ஸ்டொமக் ரிலேட்டடான பிரச்சனை சொல்லுவார், இல்லை கிட்னி ரிலேட்டடான ஒரு பிரச்சனை சொல்லுவார், இல்லை லார்ஜ் இன்டெஸ்டைன் ரிலேட்டடான பிரச்சனை சொல்லுவார். ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து இதுதான் ரூட் காஸ். இந்த 3 ஆர்கன் தான் ரூட் காஸ். இந்த 3 ஆர்கன்னால தான் உனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ சில பேருக்கு நான் கீழே பார்த்தோம்ல, ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்ப்ளீன் இன்னு கிட்னி இன்னு ரெண்டுமே டிஃபிஷியன்சி ஆயிடுச்சுன்னா ஸ்ப்ளீன் பேட்டர்னையும் கிட்னி பேட்டர்னையும், இங்கே 2 பேட்டர்ன் சொல்லியிருக்குல்ல, இந்த ஸ்டொமக் அண்ட் கிட்னி பேட்டர்ன் சேர்த்து போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா ஸ்டொமக் பேட்டர்னுக்குள்ளே ஸ்ப்ளீன் பேட்டர்னையும் கொண்டு வந்துட்டேன் நான். சரிங்களா? கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேட்டர்ன் தான். இந்த 3 பேட்டர்ன் தான் நம்ம அனலைஸ் பண்ணி போட போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சரி, பேஷண்ட் வந்துட்டார் நம்மக்கிட்ட, பேஷண்ட் வந்துட்டார். ஓகேங்களா? பேஷண்ட் வந்துட்டார் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்குறேன், என்னென்ன பிரச்சனை இருக்குது சார் உங்ககிட்ட
கேட்கும்போது அவர் எபிகாஸ்டியமில் ப்ராப்ளம், இப்போ பாருங்கள், ஸ்டொமக்லேயோ ஸ்ப்ளீன்லேயோ ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. சரி, ஒருத்தர் வந்துட்டார், என்கிட்ட ப்ராப்ளம் சொல்கிறார். சரிங்களா, அவர் வந்தோடனே ஃபஸ்ட்டு இது எபிகாஸ்டிக் ரீஜியனில் ப்ராப்ளம் சொல்கிறாரு அப்படின்னாலே இவர் வந்து ஸ்ப்ளீன்லேயோ ஸ்டொமக்லேயோ பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் மேஜர் அறிகுறி. ஃபஸ்ட்டு எடுத்துனே அவர்கிட்ட, சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை, பல்லு வலி எப்படி வந்துச்சு, சரி பல்லு எங்கே வலிக்குது, சொத்த பல்லா, இல்லை பல்லு ஆடுதா, இல்லை ஈறுகளில் பிரச்சனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன தெரிஞ்சுங்கன்னா, எங்கே சார் வேலை, எங்கெல்லாம் உடம்புல ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கணும். வந்த பேஷண்ட்டு, எனக்கு சார் இந்த எபிகாஸ்டிக் ரீஜியத்தில் ப்ராப்ளம் இருக்குது சார், ஒன்று டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு மாதிரி அசூரியமாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி டல்லாக பெயினாக இருந்துகிட்டே இருக்குது, இல்லை எரியுது சார் அந்த இடம், இல்லை ரொம்ப இது ஃபுல்லான மாதிரி இருக்குது அப்படின்னா இது எபிகாஸ்ட்ரிக் டிஸ்கம்ஃபோர்ட் அப்படின்னா ஸ்ப்ளீன்லையும் ஸ்டொமக்லேயும் சீ டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, டல் பெயினாக இருக்குன்னா ஸ்டொமக்கில் இன்டிஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். பர்னிங் இன் சென்சேஷன் இருக்குன்னா எபிகாஸ்டிக், அதாவது ஸ்டொமக் ரீஜனில் இருக்குன்னா ஸ்டொமக்கில் ஹீட் இருக்குன்னு அர்த்தம். ஃபுல்லாக இருக்குது, அதனால லைட்டாக எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்டொமக்கில் டன் ஹீட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எபிகாஸ்டிக் ரீஜத்தில் ப்ராப்ளம் சொல்கிறாருன்னா இல்லை அவர் ஸ்டொமக் பேட்டர்னுக்குள்ளே வந்துடுறாருன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சிடணும். சரி, அடுத்து வேறு என்ன சிம்டம்ஸ் சொல்லலாம் ஸ்டொமக் ரீஜனில்? டயர்டாக இருக்குது சார், அதனால் சுத்தமாக ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா உடம்புக்கு மொத்தமாக சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க சாப்பிடல, காலைல சாப்பிடல, மதியானம் சாப்பிடல, நைட்டு என்ன ஆகிடும், ரொம்ப டயர்டாகிடும், அவங்களால நடக்கவே முடியாது. அப்போ அந்த டயர்னஸ், அந்த ஃபுட்டை ஃபீட் பண்ணுறது ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் தான். அப்போ டயர்னஸ் ஒன்றுவோம். பர்டிகுலராக காலையில் எழுந்திருக்க உடனே எல்லாம் பிரிஸ்காக இருக்கணும். அந்த டைமில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்டொமக்லேயும் ஸ்ப்ளீன்லேயும் சீ டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மவுத், அதாவது வாய் வந்து ட்ரை ஆகிடுது, லிப்ஸும் ட்ரை ஆகிடுதுன்னா ஸ்ப்ளீன்லேயும் ஸ்டொமக்லேயும் இன்டிஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். பிளட்டு பாடி ஃப்ளூயிட் ஸ்ப்ளீனுக்கு பத்தலான்னு அர்த்தம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற புவர் அப்பிடேட், சாப்பிட்ற விஷயத்தில் எனக்கு சாப்பாடை வந்து திடீர்னு ஸ்கிப் பண்ணிவிடுவார். இன்றைக்கி காலைல சாப்பிடுவார், மதியானம் ஸ்கிப் பண்ணிவிடுவார், ஃபுல்லாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு, மறுபடியும் நைட்டு சாப்பிடுவார். இல்லை மறுபடியும் நாளைக்கு காலைல ஸ்கிப் பண்ணிவிடுவார், மதியானம் சாப்பிடுவார், நைட்டு சாப்பிடுவார். இல்லை காலையில் மதியானம் சாப்பிடுவார், நைட்டு ஸ்கிப் பண்ணிவிடுவார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை 2 வேலையை ஸ்கிப் பண்ணும்போது அந்த டைமில் அவங்களுக்கு பசிக்கலன்னு அர்த்தம். அந்த பிரச்சனை வந்துச்சுனால ஸ்ப்ளீனில் சீ டிஃபிஷியன்சி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்து நாசியா, கொமட்டல், அதாவது யாராருக்கெல்லாம் ஸ்டொமக்கில் டேம் ஹீட் இருக்கோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொமட்டல் வரும், வாமிட் எடுப்பாங்க. சரிங்களா, அதுவும் இல்லாமல் யாராருக்கெல்லாம் ஸ்டொமக்கில் ஹீட் இருக்கோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும்னு, தேர்ஸ்ட்டு வித்தவுட் டிசைர் டு ட்ரிங்க், அதாவது தாகமே இருக்காது ஆனால் தண்ணி குடிக்கணும்னு தோணும், குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ரெட் கலர் ஹைலைட் பண்ணிக்கிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸு. இந்த சிம்டம்ஸில் யாராவது ஒருத்தவங்க ஒரு சிம்டம்ஸ் சொன்னாங்கன்னா அவங்க ஸ்டொமக் பேட்டர்னில் நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடணும். இது இல்லாமல் அதர் செகண்டரி சிம்டம்ஸ், இதெல்லாம் ப்ரைமரி, ரெட் கலர் டப்பா போட்டுருக்கிறதுலாம் ப்ரைமரி சிம்டம்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் டூல்ஸ் செகண்டரி சிம்டம்ஸ். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எபிகாஸ்டிக் ரீஜியத்தில் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். சீ மட்டும் டிஃபிஷியன்சி இருக்குன்னா அன்கம்ஃபர்டபுளாக உணர்வாங்க. இதுவே இன்டிஃபிஷியன்சி ஆச்சுன்னா ஸ்லைட்டாக ரொம்ப லைட்டாக டல்லாக எரியிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, ஹீட்டு அதிகமாகிடுச்சு ஸ்டொமக்கில் அப்படின்னு, ஸ்டொமக் ஆர்கனில் அப்படின்னா எரியிற மாதிரி இருக்கும். எபிகாஸ்டிக் ரீஜனில் டேமின் ஆஃப் ஏதோ ஃபுல்லாக ஏதோ அமுக்கிற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி பந்தமாக இருக்கும், அந்த இடத்துல பெயின் இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பிளட் ஸ்டாசிஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டொமக்கில் சிவியராக வலிக்கும், உயிர் போகிற மாதிரி ஸ்டாபிக் சுருன்னு எபிகாஸ்டிக் ரீஜத்தில் வரைக்கும், அது நைட் டைமில் முக்கியமாக வலிக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டிஃபிஷியன்சியா இன்டிஃபிஷியன்சியா டேம்ப் ஹீட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டொமக் ரீஜனில் இந்த இடத்துல ஸ்டொமக் இருக்குது, இந்த இடத்துல தான் அந்த நான் சொல்கிற அந்த பிரச்சனைகள்லாம் உணர்வாங்க. சரி, இது இல்லாமல் இன்னொரு சில டேம் ஹீட் அண்ட் ஸ்டொமக் ஆர் ஸ்ப்ளீனில் என்னென்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எபிகாஸ்டிக் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. லோயர் அப்டாமின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து டேம் ஹீட்னா ஒரு தேவையில்லாத கழிவு பாடி ஃப்ளூயிட்ஸ், அதாவது பாடி ஃப்ளூயிட்ஸு கட்டியாக சளி மாதிரி ஆகி அது ஹீட் இருக்குன்னா அப்போ அது மோஷன் போகும்போது அது லைட்டாக அந்த இது பண்ணும்போது அந்த ஆசன வாயில் பர்னிங் சென்சேஷன் இருக்கும், அசிட்டிக் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும், அதனால் லூஸ் டூல்ஸ் வரும், ரொம்ப நாத்தடிக்கும் மோஷனில். சரிங்களா, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க லிம்ஸ், ஏன்னா ப்ராப்பரான சீ வந்து ஃபார்ம் ஆகலை, அதில் பத்தலை, சீ உடம்புக்கு பத்தலை, ஏன்னா டேம் ஹீட் அங்கே ஆக்குப்பை பண்ணிவிட்டு அங்கே ஆளுமை பண்ணிகிட்ருக்கு, உள்ள சீயோ உள்ள ஃபுட்டு நியூட்ரிஷனோ அலோவ் பண்ணி நியூட்ரிஷன் மற்ற செல்களுக்கு நியூட்ரிஷன் கொடுக்க விடாமல் பண்ணுது டேம் ஹீட்டு. சரிங்களா,
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கால் கைகள்லாம் வீக் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க மாட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப மந்தமாக ஃபீல் பண்ணுவாங்க, ஏதோ உப்பசமாக இருக்க மாதிரி இருக்கும் வயிறு. ரெண்டாவது வந்து வாமிட்டிங் இருப்பாங்க. இதுதான் டேம் ஹீட்டோட முக்கியமான சிம்டம்ஸ். சரிங்களா? சரி, இதை வந்து ஸ்டொமக்கில் பேட்டர்னை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன், நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரானரி வெசல்ஸை ட்ரீட் பண்ணாமல் எந்த ஒரு பேட்டர்னும் டிசிஎம்மில் போட்டால் ஒர்க் அவுட் ஆகாது. ஆகும், ரிசல்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், உடம்புல இருக்க ஹீட் எடுக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாங் கியூமாய் அப்படின்ற இஓவி பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா உடம்புல எங்கே ஹீட் இருந்தாலும் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் பிளட் ஸ்டாசிஸ் எங்கே இருந்தாலும், ஏன்னா ஹீட்டு அதாவது வந்து சீ டிஃபிஷியன்சி ஆச்சுனால பிளட் ஸ்டாக்னட் ஆகிடும். அப்போ சீ டிஃபிஷியன்சி ஆகிடுச்சு, பிளட் ஸ்டாக்னட் ஆகலாம், அந்த இடத்துல ஹீட் உருவாகும். அந்த ஹீட் என்ன பண்ணும், அங்கே இருக்க மற்ற இது லொக்கேஷன், அங்கே அது தங்குற லொக்கேஷனில் ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுக்க விடாமல் பண்ணிவிடும். ஸோ அப்போ என்ன பண்ணும், உடம்புல எங்கே பிளட் ஸ்டாசிஸ் இருந்தாலும் இந்த சாங் மாயை செடேட் பண்ணால் பிளட் ஸ்டாசிஸ் ரிமூவ் பண்ணும். அதுவும் இல்லாமல் என்னென்னலாம் உடம்புல பிளட் ஸ்டாசிஸோ எனி எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ் இல்லை இன்டர்னல் பேத்தஜன் இருந்தாலும் இந்த டாய் மாயை செடேட் பண்ணால் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸும் வெளியேற்றத்துக்கு உதவும். ஸோ இதை ஃபுல்லாக போட்டு இதை ஃபுல்லாக செடேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரென்மாயை போடுறோம். ரென்மாயனா ஸ்டொமக்குக்கும் ஸ்ப்ளீனுக்கும் இன் கிடைக்கணும், சியும் இன்னும் கிடைக்கணுன்றதுனால LU7 KI6 வந்து 25 பண்ணுறோம். இங்கே பாருங்கள், யாங் கியூமை BL62வும் SA3 செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு BL62 நீடில் மட்டும் தான் பண்ணுறோம், மார்க்ஸாக கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி வெசல்ஸில் மார்க்ஸாக காமிக்கக்கூடாது. நீடலை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் SI3 போடுறேன். SI3 செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் SP4 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு SP4 செலக்ட் பண்ணுறோம். மறுபடியும் 2 நிமிஷம். ஒவ்வொரு எக்ஸ்ட்ராடினரி வெசல் பாயிண்ட்டுக்கும் 2 நிமிஷம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தா போடணும். சப்போஸ் இப்போ LU7 25 பண்ணுறான், மறுபடியும் 2 நிமிஷம் டைம் கொடுக்குறான். KI6 25 பண்ணுறா, மறுபடியும் 2 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு அடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்குக்கும் ஸ்ப்ளீனுக்கும் நம்ம என்ன டிஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொன்னோம். பிளட்டு, பாடி ஃப்ளூயிட், சீடு. அப்போ அதை 25 பண்ணுறோம். அப்போ நம்ம உடம்புல இருக்க ST36 எல்லாம் மெரிடியனில் இருக்க பாயிண்ட்ஸ் போடும்போது அந்த மெரிடியனில் இருக்க எனர்ஜி எல்லாம் என்ன பண்ணோம், அந்த ஆர்கனில் போயிட்டு என்ன கழிவுகளோ அதை புஷ் பண்ணி வெளியே தள்ளிட்டு இந்த எனர்ஜியில் இருக்க மெரிடியனில் இருக்க எனர்ஜிலாம் போய் அந்த ஆர்கனுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டொமக்கு ஸ்ப்ளீனு 25 பண்ணணும். அப்போ ST36 GAன கிஞ்சர் மார்க்ஸை லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி அந்த ST36 வச்சு நீடில் பண்ணி அது மேலே மார்க்ஸை காமிக்கிறது. சரிங்களா? ST36 25 பண்ணுறோம். ரென்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் நீடில் பண்ணுறோம். நல்லா பாருங்கள், இங்கே பர்பண்டிகுலர் 25 பண்ணல, செடேட் பண்ணல, பர்பண்டிகுலர் நீடில் பண்ணுறேன். இது என்ன பண்ணோம், ஸ்டொமக்கில் ஸ்ப்ளீனும் ஸ்டொமக்கோட சிஎன் இன்டிஃபிஷியன்சியை 25 பண்ணும். அது இல்லாமல் ரிபிலியஸ் இருந்தால் அதை வந்து நார்மல் சீயாக மாற்றி விடும், ஃப்ளோ நல்லபடியாக மாறும். அதனால தான் வந்து செடேட்டும் உள்ள 25 பண்ணல. ஏன்னா 2 ப்ராப்ளம் இருக்குது, டிஃபிஷியன்சி கண்டிஷன் இருக்குது, எக்ஸஸ் கண்டிஷன் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலர் நீடிலிங் பண்ணுறேன். SP6 மறுபடியும் கிஞ்சர் வச்சு நீடில் வச்சு மார்க்ஸை காமிக்கிறோம். அதுக்கப்புறம் REN6 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சீயை இம்ப்ரூவ் பண்ணும். SP6 3 ஆர்கனோட கனெக்டிங் பாயிண்ட்ன்றதுனால அதுக்கும் கிஞ்சரை வச்சு நீடில் பண்ணி மார்க்ஸை காமிக்கிறோம். அது மாதிரி SP3 ஸ்ப்ளீனு ஸ்டொமக்கோட இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? சரி, இது வந்து பேட்டர்னோட ஃபஸ்ட்டு பேஜ். ரெண்டாவது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டொமக் மெரிடியனில் இருக்க ஹீட்டுன்ற பேத்தஜனை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ST44 செடேட் பண்ணி நீடில் பண்ணால் ஹீட் ரிமூவ் ஆகும். ST34 வந்து அக்குமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் ஸ்டொமக்கு, அதை வந்து செடேட் பண்ணால் பல்களில் வர்ற ரத்தம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணலாம். அது மட்டும் ST21 செடேட் பண்ணாக்கா ஹீட்டு வந்து ஸ்டொமக் மெரிடியனில் இருக்க இல்லை ஆர்கனில் இருக்க ஹீட்டு வெளியேறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டொமக் டிசெண்டிங் நோக்கி கீழ் நோக்கி போகும். REN13 வந்து பெர்பண்டிகுலர் நீடில் பண்ணால் சப்டியூஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளீஸ் சீயை நார்மல் ஃப்ளோவில் அதோட சொந்த ஃப்ளோவில் சீயை வந்து சரி பண்ணிவிடும். LI11 உடம்புல எந்த இடத்துல ஹீட் இருந்தால் LI11 ஹீட்டை சரி பண்ணால் ஹீட்டு வந்து பொதுவாக வெளியேறும். LI4 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கில் இருக்க ஹீட்டை வெளியேற்ற உதவுது. TB5 மிடில் பர்னரில் இருக்கக்கூடிய விண்டு ஹீட்டை வெளியேற்ற உதவுது. REN11 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கில் இருக்கிற ஹீட்டை வெளியேற்றும். SP15 வந்து பார்த்திங்கன்னா SP15 வந்து பவுல் மூமெண்ட்டு, அங்கே எதாவது கான்ஸ்டிபேஷன், ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் வந்து கன்சியூம் பண்ணி ட்ரைனஸை க்ரியேட் பண்ணி கான்ஸ்டிபேஷன் க்ரியேட் ஆகிடும். அப்போ SP15 செடேட் பண்ணால் பவுல் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ST25 ஸ்டொமக் ஹீட்டை வெளியேற்றும். GB34 TB6 நம்ம வந்து செடேட் பண்ணி நீடில் பண்ணும்போது இங்கே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்ஸாக காமிக்கலை, இதெல்லாம் மார்க்ஸாக காமிக்கல, ஹீட்டை வெளியேற்றுறோம். சரி, இந்த GB34 TB6 சேர்த்து செடேட் பண்ணும்போது
மிடில் பர்னருக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் வெளியேற்றும். இப்போ ஹீட் வெளியேற்றுறோம் சரிங்களா. சரி, இது வந்து ஸ்டொமக் ஹீட்டு. இப்போ டேம் ஹீட் இருக்கும்போது டேம்ப்னஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. டேம் ஹீட் இருக்கு இல்லையா, டேம் ஹீட் இருக்கும்போது ஸ்டொமக் 40 வந்து செடேட் பண்ணிவிட்டு கார்லிக் வச்சு நீடில் பண்ணி மார்க்ஸை காமிக்கணும். SP9 கார்லிக் வச்சு செடேட் பண்ணி, அதாவது கார்லிக் வச்சு நீடில் செடேட் பண்ணி மார்க்ஸை காமிக்கணும். REN9 கார்லிக் வச்சு நீடில் பண்ணி மார்க்ஸை காமிக்கணும். இங்கே எல்லாமே ரீசன் கொடுத்துருக்கேன் எதனாலன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ST40 பொதுவாகவே உடம்புல எங்கே ஃப்ளம் இருந்தாலும் ரிமூவ் பண்ணணும். SP9 பொதுவாகவே எங்கே டேம்ப்னஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணணும். அந்த REN9 வந்து பார்த்திங்கன்னா உடம்புல எங்கே டேம்ப்னஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணணும். ஸோ பிளாக் ஷூ பாயிண்ட். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே 20 நிமிஷம் வந்து நீடில் பண்ணி கடைசி பாயிண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீடில்ஸை ரிமூவ் பண்ணிடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பேக் ஷூ பாயிண்ட் BL20 வந்து கிஞ்சரை வச்சு நீடில் வச்சு மார்க்ஸை காமிக்கணும். BL21 வந்து கிஞ்சரை வச்சு நீடில் பண்ணி மார்க்ஸை காமிக்கணும். BL20 BL20 ஸ்ப்ளீனு, BL21 ஸ்டொமக்கு. அப்புறம் BL17 உடம்புல பிளட்டில் வந்து பிளட்டை மூவ் பண்ணும். BL17 செப்ரேட் பண்ணும்போது அது எல்லாமே ஹீட்டை வந்து வெளியேற்றுக்கு உதவும். BL12 வந்து பார்த்திங்கன்னா நல்லா கப்பிங் பண்ணி இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீடில் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க விண்டு வெளியே வந்துடும். விண்டு ஹீட்டு வெளியே வந்துடும், பிளட்டை மூவ் பண்ணும். ஓகேவா, தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கோட மெரிடியன் பார்த்துட்டோம் சார், ஸ்டொமக்கோட பேட்டர்ன்ஸை பார்த்துட்டோம். சரி, இது எப்படி டயக்னைஸ் பண்ணுறது அப்படின்றத அவங்க சொல்கிற சிம்டம்ஸ் வச்சு டயக்னைஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டங் வச்சு டயக்னைஸ் பண்ணலாம். டங்கை வச்சு டயக்னைஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இப்போ ஒருத்தர் வராரு, நல்லா பாருங்கள். இந்த டங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா வைஸ் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டங்கை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரிச்சிருக்காங்க, இந்த ஏரியா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்னியும் ஸ்மால் இன்டெஸ்டைன் யூரினரி பிளாடர்லாம் இதுக்குள்ளே வந்துடும். இந்த சைடில் வந்து லிவர் அண்ட் கால் பிளாடர். இந்த ஏரியாவில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இங்கே காமிக்குன்னு சொல்கிறாங்க. டங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா லிவர் அண்ட் கால் பிளாடர் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் காமிக்குன்னு சொல்கிறாங்க. அந்தமாதிரி ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் என்ன ப்ராப்ளம், ஸ்டொமக் ஆர்கன்லேயோ என்ன ப்ராப்ளம் வந்தால் இந்த ஏரியாவில் பிரதிபலிக்குன்னு சொல்கிறாங்க. அந்தமாதிரி லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் லங்ஸ்குள்ளே என்ன ப்ராப்ளம் வந்து ஏரியாவில் பிரதிபலிக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம் வந்து பிரதிபலிக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டொமக்கில் வந்து சி டிஃபிஷியன்சி ஆகிடுச்சுன்னா இந்த நாக்கை பாருங்கள், நல்லா ரோஸ் கலரில் இருக்குது. இதை வந்து அப்படி என்ன பண்ணும், வெளுத்து போகிற மாதிரி ஆகிடும். அதாவது இன்னும் இந்த ரோஸ் கலர் ரொம்ப வெளுத்து போய் இந்த ஏரியா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேல் கலரில் தெரியும்னு சொல்கிறாங்க. நான் பின்னாடி ஃபோட்டோவில் காமிக்கிறேன். இது வந்து இந்த ஏரியாவில் பேல் கலரில் தெரிஞ்சுன்னா அது ஸ்டொமக்கில் சி டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். ஸ்டொமக்கில் இன்டிஃபிஷியன்சி இருந்துன்னா இந்த ஒயிட்டில் லைட்டாக கோட்டிங் தெரியுது பாருங்கள், அந்த கோட்டிங் இல்லாமல் போயிடும் இந்த சென்ட்ரல் ரீஜனில் மட்டும். அதுவும் இல்லாமல் ரெட் கலரில் இருக்கும், ரெட் கலரில் கோட்டிங் இல்லாமல் இருக்கும். அது வந்து அப்படி வந்தால் ஸ்டொமக்கில் இன்டிஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். ஸ்டொமக்கில் ஹீட் இருந்தால் இந்த இடமே ரொம்ப செவந்து போயிருக்கும், படும் சிவப்பாக இருக்கும் சரிங்களா. அது இல்லாமல் எல்லோ கலரில் கோட்டிங் இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டோட சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. சிம்டம்ஸை பிரதிபலித்து எல்லோ கலரில் கோட்டிங் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கில் டேம் ஹீட் இருந்தால் அதேமாரி தான் இந்த சென்ட்ரல் ஏரியாவில் ரெட் கலரில் இருக்கும், எல்லோ கலரில் கோட்டிங் இருந்தால் டேம்ப்பு ஹீட்டும் ஒரே மாதிரியான இது தான் காமிக்கும். ஸ்ப்ளீனும் ஸ்டொமக்கோட இன்டிஃபிஷியன்சி இருந்தால் சென்டரில் கோட்டிங்கே இருக்காது சரிங்களா. ஸோ இப்போ இதை வச்சு தான் டங்கில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கோட்டிங்கே இல்லை பாருங்கள், இந்த டங்கில் கோட்டிங்கே இல்லை. சரி, அடுத்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் டங் சரிங்களா. இது கோட்டிங் உள்ள டங். இங்கே பாருங்கள், இதுலேயே லைட்டாக கோட்டிங் இருக்குது பாருங்கள். இந்த டங்கில் பாருங்கள் கோட்டிங்கே இல்லை பாருங்கள், சுத்தமாக கோட்டிங்கில். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள் எச்சில் நிறையா இருக்குது. அப்போ இந்த இடத்துல டேம்ப்னஸ் நிறையா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இந்த ஏரியாவில் சுத்தமாக கோட்டிங் இல்லை பாருங்கள் இந்த ஏரியாவில். ஸோ அப்போ வந்து கோட்டிங் இல்லைன்னா இந்த இடத்துல இன்டிஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். இன்டிஃபிஷியன்சி இருந்தால் இந்த இடத்துல கோட்டிங் இருக்காது, இன்டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு கோட்டிங் இருக்காதுன்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்தது இங்கே பாருங்கள், கோட்டிங்கே இல்லை பாருங்கள், சுத்தமாக கோட்டிங் இல்லை. வெள்ளை கலரில் படிவேலை மாவு மாதிரி படிஞ்சிருக்க படிவேலை பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கோட்டிங் இருக்குது, சைடில் பாருங்கள் கோட்டிங்கே இல்லை பாருங்கள். அப்போ இந்த இடத்துல குறைபாடு இருக்குன்னு அர்த்தம், லிவர்லேயும் கால்பிளாடர்லையும் சரிங்களா. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போச்சு பாருங்க நாக்கு. இது எப்படி ரோஸ் கலரில் இருக்குது, இப்போ வெளுத்து போயிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பேல் டங்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா. சுத்தமாக வெளுத்து போச்சு, இது ரோஸ் கலரில். இப்போ இந்த இடத்துல ரத்த குறைபாடோ இல்லை ஃபங்க்ஷன் குறைபாடோ இவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. சரி, பல்ஸில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பல்ஸில் ஸ்டொமக்கில் சி டிஃபிஷியன்சி இருக்குன்னா சுத்தமாக பல்ஸே இருக்குது, ஒன்றுமே துடிக்கிறதே தெரியாது, அதுக்கு பேர் தான் எம்டி பல்ஸு சரிங்களா. இது எங்கன்னா
இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற பல்ஸ் எல்லாமே ரைட் சைடில் இந்த இடத்துல பார்க்க போகிற பல்ஸு. ஓகேங்களா? எம்டினா சியோ நியூட்ரிஷனோ இல்லைன்னு அர்த்தம். ஸ்டொமக் ஆர்கனுக்கு பத்தலாம் அர்த்தம். சரி, ஸ்டொமக்கில் இன்டிஃபிஷியன்சி வந்தால் ஃப்ளோட்டிங் பல்ஸ், அதாவது நீங்கள் பல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக லைட்டாக தொடங்கும்போது வேகமாக அடிக்கும், நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பல்ஸே இருக்காது. ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பல்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்தமாரி இருக்குன்னா இன்டிஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு தான் இந்த ஃப்ளோட்டிங் பல்ஸு, ஃப்ளோட்டிங் எம்டி இருக்கும். ப்ரெஸ் பண்ண லைட்டாக தொடங்கும்போது நல்லா வேகமாக அடிக்கும், உள்ளே ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். இதுக்கு பேர் இன்டிஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு ஃப்ளோட்டிங் எம்டி பல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இன்டிஃபிஷியன்சி பிளட்டு பாடி ஃப்ளூயிட்ஸும் அந்த ஸ்டொமக்குன்ற ஆர்கனில் பத்தலன்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்டொமக் ஹீட் அப்படின்னா ஹீட் அதிகமாக இருக்கிற இடத்துல ரேப்பிடாக இருக்கும், பல்ஸ் ரொம்ப ரேப்பிடாக பயங்கர வேகமாக துடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்டுக்கு 8 தடவை துடிக்கும்னு வச்சிங்கன்னா அதுக்கு பேர் ரேப்பிட். சரிங்களா? அதோட பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் அப்படியே கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பக்கத்துலேயே சேர்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃப்ளோமிங்னு சொல்லுவாங்க. அப்போ ஓவர் ஹீட் இருக்குன்னு அர்த்தம் ஸ்டொமக் மெரிடியனில். அதுவும் ஸ்டொமக்கில் டேம் ஹீட் இருக்குது அப்படின்னா இந்த இந்த பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரோல் ஆகும். இப்படி இந்த இடத்துல கை வைக்கிறீங்க, இப்படி ரோல் ஆகும் பல்ஸு. இப்படி ரோல் ஆகிறது நல்லா தெரியும். ஒன்று இந்த பக்கம் மூவ் ஆகி இதுக்கப்புறம் மூவ் ஆகும் இப்படி. ஏன்னா பல்ஸே இப்படி போய் இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும். பல்ஸ் ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தா பல்ஸு ஸ்லிப்பரி பல்ஸுன்னு சொல்லுவாங்க. இதுவே ரேப்பிடாக இருந்ததுன்னா டேம் ஹீட் இருக்குன்னு அர்த்தம். டேம்ப்னா அது தேவையில்லாத ஒரு கழிவு பொருள்னு சொன்னேன் நான், சளி மாதிரி. அது ப்ளஸ் அது ஹீட்டாக இருக்குன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிப்பரி ப்ளஸ் ரேப்பிட் காமிக்கும். சரிங்களா? ஸ்ப்ளீன்லேயும் ஸ்டொமக்லேயும் இன்டிஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு ஃப்ளோட்டிங் எம்டி பல்ஸ் காமிக்குது. அது எங்கன்னா இங்கே தான். சரிங்களா? லைட் அழுத்தமாக ஃப்ளோட்டிங்காக காமிக்கும், உள்ளே நல்லா அழுத்தி பார்த்திங்கன்னா எம்டி பல்ஸ் தெரியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பேட்டர்ன் ப்ளஸ் அதோட டயக்னிசிஸ். அடுத்தது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைனில் டேம் ஹீட் இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைனில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்கனாலே இந்த தொப்புள் இருக்குல்ல, இந்த இந்த ஸ்டொமக் ரீஜனை விட்டுருங்க, அதுக்கு அடியில் இருக்க ஏரியாவில் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, பெயின் சொல்லுவாங்க. சரிங்களா? டேம் ஹீட் இருக்கவங்களுக்கு அது மட்டும். டேம் ஹீட் வந்தால் பெயின் இருக்கும் சார், ஒரு மாதிரி பெயின், ரொம்ப சிவியர் பெயின் இல்லாமல் டல் பெயின் இல்லாமல் நடு பெயினாக இருக்கும். அது மட்டும் இல்லை டயரியா, லூஸ் மோஷன் ஆவாங்க. லூஸ் மோஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சளியும் பிளட்டு கலந்து போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப அப்டானலாக ஒரு ஊதின மாதிரி இருக்கும் உடம்பு. அப்புறம் பர்னிங் சென்சேஷன், ஏன்னா டேம்ப் ஹீட் ரெண்டுமே இருக்கிறதுனால. அப்புறம் வந்து மோஷன் ரொம்ப ஹெவியாக ஸ்மெல் அடிக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து டார்க் கலரில் போகும். இதில் மெயின் ப்ரைமரி ரெண்டு சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று இந்த சிம்டம் சொல்லிட்டாங்கன்னா அவங்க லார்ஜ் இன்டெஸ்டைனில் டேம் ஹீட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைனில் பேட்டர்ன் எப்படி? ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வெசல் என்ன சொன்ன ஹீட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், யாங்க்யூ மை போட்டுடுறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாய் மை போட்டு எந்த பேத்தஜனாலும் வெளியே தள்ளுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹீட் இருக்கிறதுனால நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த ஆர்கனுக்கு இன்னும் கொடுக்கணும். பிளட்டு பாடி ஃப்ளூயிட்ஸும் கொடுத்தா தான் அந்த ஆர்கன் மறுபடியும் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வரும். அப்போ என்ன பண்ணுறோம், ரென்மாயை நம்ம வந்து டானிஃபை பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன், ஃப்ரண்ட் பாடியில் இருக்க லார்ஜ் இன்டெஸ்டைனை கண்ட்ரோல் பண்ணக்கூட ST25 அந்த பாயிண்ட், ST27, LI2, LI4, LI11, ST37, ST44, REN3, SP9, REN6, SP9 இது ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், செடேட் பண்ணுறோம். செடேட் பண்ணும்போது உடம்புல இருக்க ஹீட்டு, டைஜஸ்ட் சிஸ்டமில் இருக்க ஃபுல் ஹீட்டு வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணுறோம், பாடி ஃப்ளூயிட்ஸை ரெகுலேட் பண்ணுறோம். SP6, KI6 ரெண்டோவில் நீடில் பண்ணி 25 பண்ணி, SP6 மட்டும் பர்பண்டிகுலர் நீடிலிங், மற்ற ரெண்டையும் 25 பண்ணி நீடில் பண்ணும்போது பாடி ஃப்ளூயிட்ஸ் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஹீட் ரிலீஸ், ஆல்ரெடி ஹீட்டை வெளியே எடுத்துட்டோம், பாடி ஃப்ளூயிட்ஸ் போகும்போது அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் நல்ல சத்து பெற்று மறுபடியும் நார்மல் இதுக்கு வந்துடும். அப்போ பல்வலி குறையும். இதெல்லாம் பேக் ஷூ பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொடுக்கணும். இந்த ஃப்ரண்ட் பாடி பாயிண்ட்ஸ் 28 நிமிஷம் சொன்னேன், பேக் பாடி பாயிண்ட்ஸை வந்து 18 நிமிஷம் சொன்னேன். இப்போ பேக் பாடியில் BL25, BL25 செடேட் பண்ணணும், BL20 டானிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை வந்து டங்கில் எப்படி பார்க்கலாம், லார்ஜ் இன்டெஸ்டைன் ஏரியா எது இதில், இதுதான் இந்த இடம் தான். இந்த இடத்த பார்க்கணும். இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு ரெட் கலரில் தெரிஞ்சதுன்னா டேம் ஹீட் இருக்குன்னு அர்த்தம். அதுவே எல்லோ கலரில், ரெட் கலர்லேயே எல்லோ கலர் கோட்டிங்கோடு இருந்ததுன்னா அந்த இடத்துல ஹீட் இருக்குன்னு அர்த்தம். சில டங்கில் வந்து பார்த்திங்கன்னா, டங்கில் பார்த்துட்டோம், டங்கில் இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பல்ஸில் எப்படி இருக்கும், லார்ஜ் இன்டெஸ்டைன்ன்றது என்னது, இந்த பொசிஷன் லங்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த இடம் ஃபஸ்ட்டு பொசிஷன். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பரி, ஏன்னா டேம் ஹீட் இருந்ததுன்னா, டேம்ப் ஹீட்னா ஸ்லிப்பரி ரேப்பிட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்.
அதுக்கப்புறம் ஃபுல் ரேப்பிட் இருந்தால் அது பேர் வெரி ஹீட், நிறைய ஃபுல் ஹீட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஃபுல் ஹீட் இருந்தாலோ ஸ்லிப்பரி ரேப்பிட் இருந்தாலோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னை போடணும். ஓகேங்களா? தேங்க்யூ.